கர்த்தர் நல்லவர். இன்றைய வேதவசனம் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றார். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். இந்த வசனத்தில் சவுலனுடைய பழைய வாழ்க்கையை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அதில் அவர் சபையை துன்பப்படுத்திகிட்டு இருப்பார். சபையை துன்பப்படுத்திகிட்டு இருக்கும்போது கர்த்தர் அவரை சந்திக்கும் போது அவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள், கர்த்தர் சந்திக்கும் போதே அவனுடைய அந்த வார்த்தை வசனத்தை பார்த்திங்கன்னா அதில் அவருடைய பழைய வாழ்க்கை அப்படியே டோட்டலாக மறக்கப்பட்டு போகுது. அவருடைய பழைய வாழ்க்கையை கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துறது, சபையை துன்பப்படுத்தி கொண்டு இருக்கிறாரு. ஆனால் கிறிஸ்துவனுடைய சந்திப்புக்கு அப்புறம் அந்த வார்த்தை என்ன வருதுன்னா, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர். அப்போ அது வரைக்கும் நான் எப்படிப்பட்டவே, நான் என்ன செஞ்சிட்ருக்கேன், நான் என்னுடைய கேரக்டர் என்ன தெரியுமா, அந்த மாதிரி தன்னுடைய சுயம் முழுவதும் அதில் மறக்கப்பட்டு கர்த்தருக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் பார்க்குறோம். நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கர்த்தருடைய வழி நடத்துதல் இருக்கும். நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்னு நாம் அவருடைய சமூகத்தில் நாம் உட்கார்ந்துட்டாலே அதுக்கப்புறமா நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தரே ஒவ்வொரு நிமிடத்தையும் எடுத்து நடத்துவாங்க. நாம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத அவரே நமக்கு சூப்பராக போதித்து நடத்துவாங்க. அந்த